இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேல் மேடை நாடகம், சினிமா, சின்ன திரை என்று நடித்தவரும் 1000 படங்களுக்கு மேல் நடித்து புகழ் பெற்றவரும் தமிழ் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கிய நகைச்சுவை மன்னன் நாகேஷ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்க்க போறோம். நாகேஷ் அவர்களின் இயற்பெயர் செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன். இவர் 27 செப்டம்பர் 1933ஆம் ஆண்டு பிறந்தார். கன்னட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். தமிழ்நாடு தாராபுரம் பகுதியில் கன்னட மாதவர்கள் வாழும் கொழிஞ்சிவாடி என்ற ஊரில் பிறந்தார். தந்தை பெயர் கிருஷ்ணன் ராவ், தாயார் பெயர் ருக்மணி அம்மாள். நாகேஷின் தந்தை கர்நாடகாவில் உள்ள அரிசிக்கரை என்ற ஊரில் உள்ள ரயில் நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். நாகேஷ் அவர்களை சிறுவயதில் வீட்டில் குண்டப்பா என்றும் நண்பர்களால் குண்ட்ராஃப் என்றும் கிண்டலாக அழைக்கப்பட்டார். தாராபுரத்தில் 10ஆம் வகுப்பு படிப்பை முடித்தார். பின்னர் கோவை BSG கலைக்கல்லூரியில் சேர்ந்து படித்தார். இவர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது அம்மை நோய் வந்ததால் அவரது முகத்தில் தழும்புகள் உண்டானது. கோவையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனது தந்தை பணியாற்றிய ரயில்வே துறையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்ததால் சினிமாவிற்கு வரும் முன் சிறிது காலம் அங்கு பணியாற்றி வந்தார். சிறுவயதில் இருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட நாகேஷ் அமெச்சூர் நாடகங்களில் நடித்து வந்தார். மணியன் எழுதிய டாக்டர் நிர்மலா நாடகத்தில் தை தண்டபாணி என்ற பாத்திரத்தில் தை தை என்று நோயாளி கதாபாத்திரத்தில் மேடையில் குதித்ததால் தை நாகேஷ் என்றும் பின்னர் தாய் நாகேஷ் என்றும் நாடகத்துறையில் அழைக்கப்பட்டார். ஏராளமான மேடை நாடகங்களில் நடித்து புகழ் பெற்ற நாகேஷ் அவர்கள் அதன் மூலம் சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். நாகேஷ் அவர்களின் முதல் திரைப்படம் தாமரைக்குளம். இது 1959ஆம் ஆண்டு வெளியானது. அதன் பின்னர் சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மிகவும் திருப்புனையாக அமைந்த திரைப்படம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களின் காதலிக்க நேரமில்லை திரைப்படம். இப்படத்தின் மூலம் நாகேஷ் அவர்கள் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் அறியப்பட்டு புகழ்பெற்ற நடிகராக மாறினார். இப்படத்தில் பாலையா அவர்களுக்கு கதை சொல்லும் காட்சி இன்றளவும் ரசிக்க வைக்கும் நகைச்சுவை காட்சியாகும். நாகேஷ் அவர்கள் MGR, சிவாஜி, ஜெமினி என்று தமிழ் சினிமாவின் அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் சேர்ந்து நகைச்சுவை நடிகராக நடித்துள்ளார். இவருக்கென்று பாடல்கள், தனி நகைச்சுவை காட்சிகள் வைக்கும் அளவுக்கு புகழ்பெற்ற நடிகராக உயர்ந்தார். இவருக்கு ஜோடியாக நடித்த மனோரமா, நாகேஷ் ஜோடி ஹிட் அடித்து அனைத்து படங்களிலும் நாகேஷ் மனோரமா ஜோடி இடம் பெற்றார்கள். இந்த ஜோடி 100க்கும் மேற்பட்ட வெற்றி படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றார்கள். நாகேஷ் அவர்களின் அபாரமான நடிப்பு திறமையை கண்ட இயக்குனர் K. பாலச்சந்தர் அவர்கள் நீர்க்குமிழி என்ற படத்தில் நாகேஷை கதாநாயகனாக நடிக்க வைத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் சிறந்த நடிப்பு திறமை கொண்டவர் நாகேஷ் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்தியது. தேன்கிண்ணம், நவக்கிரகம், எதிர்நீச்சல், யாருக்காக அழுதான், அனுபவி ராஜா, அனுபவி போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்து கதாநாயகனாகவும் வெற்றி அடைந்தார். கமல்ஹாசன் தயாரித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கொடூர வில்லனாகவும் நடித்து மிரட்டினார். அப்படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதற்கு பின் பல கமல்ஹாசனின் படங்களில் நாகேஷ் நடித்தார். மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும், அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம் போன்ற படங்களில் நடித்துள்ளார். நாகேஷ் அவர்கள் கமல்ஹாசனுடன் நடித்த கடைசி படம் தசாவதாரமாகும். நாகேஷ் அவர்கள் தமிழ் படங்கள் மட்டுமின்றி நகைச்சுவை நடிகராகவும் துணை நடிகர் வில்லனாகவும் தெலுங்கு, மலையாளம், இந்தி மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் 1000 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ளார். இவரின் நகைச்சுவை பாணி ஹாலிவுட் நடிகர் ஜெர்ரி லூயிஸின் பாணியை ஒத்திருந்ததாக சினிமா வல்லுநர்கள் தெரிவித்து உள்ளனர். நாகேஷ் அவர்களின் முத்திரை கதாபாத்திரங்களாக புகழ்பெற்று விளங்குபவை திருவிளையாடல் படத்தில் வரும் தருமி என்ற கதாபாத்திரம், தில்லானா மோகனாம்பாள் படத்தில் வைத்தி என்ற கதாபாத்திரம், சர்வர் சுந்தரம் படத்தில் சுந்தரம் மற்றும் எதிர்நீச்சல் படத்தில் மாடிப்படி மாது கதாபாத்திரம் இன்றளவும் சிறந்து விளங்குகின்றன. சிறந்த நடிகரான நாகேஷ் அவர்கள் 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் கலைமாமணி விருது, 1994ஆம் ஆண்டு நம்மவர் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது மற்றும் மாநில திரைப்பட விருது பெற்றார். மேலும் பல விருதுகளை பெற்றுள்ளார். நாகேஷ் அவர்களின் வாழ்க்கை துணைவியாரின் பெயர் ரெஜினா. இவர்களுக்கு ரமேஷ் பாபு, ராஜேஷ் பாபு, ஆனந்த் பாபு ஆகிய 3 பிள்ளைகள். இவர்களில் ஆனந்த் பாபு அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் ஆவார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை சிரிக்க ரசிக்க வைத்த நாகேஷ் அவர்கள் ஜனவரி 31, 2009ஆம் ஆண்டு தனது 75வது வயதில் முதுமை மற்றும் உடல்நலக் குறைவால் நம்மை விட்டு பிரிந்தார். அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரின் அற்புதமான கதாபாத்திரங்கள் மற்றும் படங்களின் மூலம் இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு பிடித்த நாகேஷ் அவர்களின் படங்கள் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.